ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். வாங்க நினைக்கிற போது சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 25 விதமான லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் லிஸ்ட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சத்துக்களும் நிறைந்தமான ஒரு லிஸ்ட்டு தான் இது டாக்டர் ஷர்மிகா மேம் கிட்ஸுக்காக பார்த்து ரெடி பண்ணி கொடுத்த ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் தான் இது எல்லாமே. இதுதான் ஒன்று நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு 12 ரெசிபி கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா ரெசிபியோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காய சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் போட்டிருந்தாங்க. நான் அதையே கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ண மாதிரி ரெண்டையுமே சேர்த்து சூப்பரான ஒரு ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்து லேயர் பிரியாணி மாதிரி செய்யலாம், இல்லை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு சாப்பாடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்துருக்கேன். இதை நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் நெய் கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இதை வறுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 பீஸ் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த தனித்தனியாக அந்த வெங்காயம்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ரெசிபியுமே சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்குனாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கிட்ஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் உப்புக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து 2 விதமாக சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அதாவது தனியாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்து கூட வதக்கிறதா இருந்தாலும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. போதும், ரொம்ப தக்காளி சேர்க்க வேண்டாம். இப்போ தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். போதும், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் வீட்டில் இருக்கிற ரைஸு கூட புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த பிரியாணி ஃப்ளேவரில் இருக்கும். அவ்வளோதான். நல்லா பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லியில் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சின்ன வெங்காய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். நான் சின்ன வெங்காய சாதம் தனியாக எப்படி செய்கிறது அப்படின்னு எந்த வெஜிடபிளும் சேர்க்காமல் செய்கிறது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இதுக்கு சைடிஷாக நான் கொஞ்சமாக தயிர் வெங்காயம் தான் பண்ணி கொடுத்தேன். வெங்காயம், உப்பு, தயிர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி உங்களை தேடி வரும்.